ஆசை இல்லாத மனுஷங்களே இல்லைங்க. ஆசை இல்லைன்னா மனுஷங்களே இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இல்லாட்டி அவங்க போய் போதி மரத்துல போய் புத்தர் மாதிரி நம்ம இல்ல சாமியாரா தான் ஆகணும். சாமியார் ஆகிறதுக்கு கூட ஒரு ஆசை வேணும், ஒரு நோக்கம் வேணும். அப்போ மனுஷ இயல்பு ஆசை கண்டிப்பா இருக்கணும். அப்போ அந்த ஆசை நிறைவேறணும்னா முதல்ல யாருங்க ஆக்ஷன்ல போடணும், யாருங்க வந்து அதை பத்தி யோசிக்கணும்னா நம்ம தான். அடுத்தவங்க மூலியமா நம்மளுடைய ஆசை நிறைவேறாது. நம்ம முயற்சி பண்ணாதான் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். அப்போ ஆசைகள் நிறைவேற மாதிரி இருக்கணும்னா அதனுடைய டெஸ்டினேஷனா இருக்கட்டும், நம்ம வைக்கிற ஆசையா இருக்கட்டும், அது நம்மள மட்டுமே சார்ந்ததா இருக்கணும். மத்தவங்க கிட்ட டிபெண்டன்சி ரொம்ப குறைச்சலா இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா அது முடியுமா? நான் தான் முதல்ல அவங்க கிட்ட அன்பா இருந்தாதான் அவங்க எங்ககிட்ட அன்பா இருக்க முடியும். சோ ஆசைப்படலாம், அது நம்ம மூலியமாவே நிறைவேற மாதிரி தான் ஆசைப்பட முடியும். மத்தவங்க நமக்கு ஏதாவது செய்யணும்னாலும் அதுக்கும் நாம தான் முயற்சி பண்ணணும், நாம தான் ஆக்ஷன்ல இறங்கணும். எஸ், எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம்.